ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மை சேனல். ஈஸியாக செய்யலாம் பாம்பே சட்னி. வாங்க, இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க, பேன் வச்சுக்கோங்க. இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதையும் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சு வந்த உடனே இதுக்கு கூட தேவையான கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப போட வேணாம், கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ்க்காக போட்டுக்கோங்க. இப்போ நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சாப்பரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், சாப்பரில் எவ்வளோ அழகாக பொடி பொடியாக நறுக்கியிருக்கோம். இது இப்போ இந்த கடுகு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு இது கூட சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா கிளறி விட்டு வதக்க போகிறோம். இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட போகிறோம். உப்பு போட்டோன்னா நம்ம சீக்கிரம் நல்லா வெங்காயம் தக்காளியில் வதங்கும், அதுக்காக தான் நம்ம போடணும். இப்போ இது கூட கருவேப்பிலை வாசத்துக்கு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இருந்தால் லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான மஞ்சள்தூள் மட்டும் போட்டால் போதும். காரத்துக்கு பச்சை மிளகாவே போதும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. கொதிக்க வச்ச உடனே இன்னொரு பக்கம் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு, இன்னொரு பக்கம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை எடுத்துக்கணும். பொட்டுக்கடலைனா உடச்ச கடலை தேவையான அளவு எடுத்து நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் கடலை மாவு இருந்தாலும் கலக்கி விடலாம். அப்படி இல்லைன்னா இந்த உடச்ச கடலை நம்ம தண்ணி ஊற்றி தேவையான அளவு போட்டு நல்லா கலந்து, ஒரு பக்கம் தண்ணி வரும்போது, தண்ணி அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டோம் இல்லையா, அது கொதித்து வரும்போது இந்த உடச்ச கடலை மாவு இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்த்து நல்லா கிளறி விடணும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. சட்னிக்கு டக்குன்னு செய்யணுன்னா இது ஈஸியாக செய்யலாம். அவ்வளோதான். திக்னஸ் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். பாம்பே சட்னி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.